சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மகேந்திர சிங் தோனி இடம்பெற்று விளையாடிய வரை அந்த அணி சூப்பர் ஸ்டார் அணியாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் காயம் காரணமாக கடந்த 2 வருடங்களாக தோனியால் சிறப்பாக விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்ட நிலையில் அணியும் பின்னடைவுகளை சந்திக்க ஆரம்பித்தது. கடந்த சீசனில் புள்ளிப்பட்டியலில் தொடர்ச்சியாக கடைசி இடத்தில் நீடித்து வந்த நிலையில் தற்பொழுதும் முதல் 3 போட்டிகளில் தோற்று 4வது போட்டியில் டெல்லி கேபிட்டலுக்கு எதிரான போராடி வென்றுள்ளனர். இந்த நிலையில் தோனி மீண்டும் எப்பொழுது பிளேயிங் 11 இணைவார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் தோனியை நீக்கும் அளவிற்கு பிசிசிஐ தற்பொழுது புது விதிமுறைகளை கொண்டு வந்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல்லில் இனி இளம் வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என பிசிசிஐ நிர்வாகிகள் குழு மீட்டிங்கில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இனி 43 வயதிற்கு மேற்பட்ட வீரர்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்க வேண்டும். 43 வயது வரை மட்டுமே ஒரு வீரரால் விளையாட முடியும் என்ற வகையில் பிசிசிஐ புது விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. இதனை ஐபிஎல் 2027 சீசன் ஏலத்திற்கு முன் அமல்படுத்த உள்ளனர். இது மட்டும் நடந்தால் மகேந்திர சிங் தோனியால் நிச்சயம் அடுத்த சீசனில் பங்கேற்க முடியாது. தற்பொழுது ஐபிஎல் 2026 சீசனில் தோனி இடம்பெற்றுள்ள நிலையில் அவர் இன்னமும் ஒரு போட்டியில் கூட ஆடவில்லை. தசைப்பிடிப்பு பிரச்சனை காரணமாக அவதிப்பட்டு வருகிறார். முழுமையாக குணமடைங்க இன்னும் ஒரு வாரம் ஆகலாம் என கருதப்படுகிறது. ருத்ராஜ் கொய்வாட் மற்றும் 4 போட்டிகளில் சிறப்பாக செயல்படவில்லை என்றாலும் அவர் கேப்டனாக இருப்பதால் அவரை நீக்க முடியாது. இதனால் தோனிக்கு தற்பொழுது பிளேயிங் 11 இடம் கொடுக்க முடியாத நிலைமையில் சிஎஸ்கே இருக்கிறது. இதனால் சென்னையில் நடைபெறும் ஒரு போட்டியில் விளையாடிவிட்டு தோனி ஓய்வு பெறவே அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.